சுகுணா திவாகர், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். நேற்று நடைபெற்ற முருகன் மாநாடு, அதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொண்டது. அது பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கிறது. காரணம், அங்கு திராவிடத்தின் மீது வைக்கப்பட்ட விமர்சனம், அண்ணா பெரியாரின் மீது வைக்கப்பட்ட விமர்சனம், அப்புறம் வேலுமணி அவர்கள் ஆர்எஸ்எஸ் நிகழ்வில் கலந்து கொண்டார் அப்படின்னு நிறைய நிகழ்வுகள்லாம் இருக்கு. அதிமுக தரப்புல பதில் சொல்றாங்க, ஒரு மாநாடு சிதைச்சிருமா, இதை நாங்க விட்டு விடுவோமா அப்படின்னு பதிலும் கொடுத்துருக்கிறாங்களே. இல்லை, இப்போ அதிமுக தரப்பிலிருந்து சொல்லுகிறார்கள் அப்படின்னா, இப்போ திமுகவுடைய தலைமை நிலைய செயலாளர் ஆர்எஸ் பாரதி ஒரு அறிக்கை விடுறாரு. அதற்கான பதில்ங்கிறது நேரடியாக அதிமுக தலைமையில் இருந்தோ அல்லது எங்கிருந்தோ வரல, அதிமுக ஐடி விங்கில் இருந்து தான் அதுக்கான ஒரு பதிலை அவர்கள் போட்டிருக்கிறார்கள். நான் உண்மையிலேயே அதை பதிவை படித்தேன். அதில் ஒரு விஷயம் உண்மையிலேயே அதிமுக ஐடி விங்கை பாராட்டணும். என்னென்னா, திராவிடம் என்பது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலான ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெற வேண்டும் என்ற நோக்கில் தமிழ்நாட்டை செலுத்திக் கொண்டிருக்கும் உயரிய கொள்கை நெறி அப்படின்னு போட்டிருக்காங்க. குறைந்தபட்சம் அவங்களுக்காவது, அதிமுக ஐடி விங்காவது திராவிடம்னா என்ன அப்படின்னு சரியாவோ தப்பாவோ ஒரு புரிதல் இருக்கு. ஏன்னா அவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எனக்கு ஆரியமும் தெரியாது திராவிடமும் தெரியாது அப்படின்னு கடந்த காலத்தில் சொன்னார். ஆளுநர் தொடர்ச்சியாக திராவிடத்தை விமர்சிக்கிறாரே அப்படின்னு கேள்வி கேட்கிறப்ப அவர் சொன்னார். இப்போ என்னன்னா, அதாவது ஒரு முருக பக்தர்கள் மாநாட ஒரு ஆன்மீக அமைப்பு நடத்துகிறது என்றால் அதில் கலந்துக்கிறதுல பிரச்சனை இல்லை. இந்து முன்னணி அதை நடத்துகிறது அப்படிங்கிறப்ப, இந்து முன்னணி தொடக்கத்திலிருந்தே அது ஒரு சர்ச்சைக்குரிய அமைப்பாகத்தான் இருந்திருக்காது. தோன்றிய காலகட்டத்திலிருந்தே அவங்களுடைய கொள்கை என்பது என்னன்னா, இந்தியாவை இந்து நாடாக்க வேண்டும், அறநிலையத்துறை என்பது இருக்கக்கூடாது, கோயிலிலிருந்து அரசு வெளியேற வேண்டும். இதுதான் இந்து முன்னணிய தொடக்க காலத்திலிருந்தே கொள்கை. அதே மாதிரி தென் மாவட்டங்களில் நடந்த பல மத கலவரங்களில் இந்து முன்னணியுடைய நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தங்களுடைய வீடுகளுக்கு தானே பெட்ரோல் குண்டு வீசியதாக இந்து முன்னணி நிர்வாகிகள் பல பேருக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய அமைப்பு ஒரு முருகபக்தர் மாநாடு நடத்துகிற பொழுது கண்டிப்பாக இதுக்கும் ஆன்மீகத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்கிறது தமிழ்நாட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர்களும் தொடர்ச்சியாக அதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னொன்று இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு அந்த போஸ்டர் திராவிடத்தை அளிக்க வேலவா வா அப்படிங்கிற ஒரு போஸ்டரோ அல்லது ஒரே ஒரு மாநாடோ திராவிடம் என்கிற ஒரு உயரிய கொள்கை நெறி அழித்து விடுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ திராவிடத்தை அந்த போஸ்டரோ மாநாடோ அல்லது இந்து முன்னணியோ அழித்து விடுமா அழித்து விடாதா என்பதல்ல கேள்வி. திராவிடத்தை அழிப்பதுதான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு வெளிப்படையாக ஒரு அஜெண்டா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நடத்தக்கூடிய ஒரு மாநாடுக்கு திராவிடம் அப்படிங்கிற பெயரை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கட்சியை சேர்ந்தவர் அங்க போறாங்க. அது ஏன் போறாங்க அப்படிங்கறதான் கேள்வி. இப்ப நீங்க இதை தவிர்த்திருக்கணும்னு சொல்றீங்களா? அதிமுக போயிருக்க கூடாதா? அந்த கண்டிப்பா. இப்ப இவங்க பிஜேபியோட அவங்க கூட்டணி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறப்ப இவங்க மேல கடுமையான விமர்சனங்கள்லாம் வருகிறது. அப்ப பிஜேபிங்கிறது ஒரு அரசியல் கட்சியோட நாங்கள் கூட்டணி வச்சிருக்கிறோம், மற்றபடி எங்களுக்கு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்குது, எங்களுடைய கொள்கைங்கிறது வேற அவங்களுடைய கொள்கைங்கிறது வேற, இது வெறுமனே தேர்தல் அழைப்பான்னு சொல்லிட்டு போயிடலாம். இந்து முன்னணிங்கிறது அது ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பு அல்ல, நேரடியாக ஒரு தேர்தல் அரசியலில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது. அது முழுக்க முழுக்க அவங்களுடைய அரசியல் என்பது ஒரு இந்துத்துவ அரசியல் தான். நான் முதலே சொன்னது மாதிரி இந்தியாவை இந்துக்களுடைய நாடாக மாற்ற வேண்டும், அறநிலையத்துறை இருக்கக்கூடாது, இதெல்லாம் அவங்களுடைய கொள்கை. அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறாங்க. இதுல நீங்க அந்த 6 தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்களே, அந்த 6 தீர்மானத்துல முருகனோட நேரடியாக என்ன தொடர்புல இருக்குது? ஆபரேஷன் சிந்தூருக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, அல்லது முருக பக்திக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதிமுக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அவங்க சொல்வது ஒரு மாநாடு எல்லாம் திராவிடத்தை அழிச்சிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க ஒரு முருக பக்தர் மாநாடு அப்படின்னு நாங்க கலந்துக்கிட்டோம், தீர்மானத்துக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த வீடியோ சர்ச்சை, இது எங்களுக்கு வருத்தம் அளிக்குது அப்படின்னு சொல்றாங்க. கண்டனம் இல்லை, வருத்தம் அளிக்குது, இதை தவிர்த்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அதுவுமே அந்த ஐடி விங்ல பதிவில் என்னன்னா, இப்படி ஒரு ஏவி போட்டாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது, வந்ததற்கு பிறகுதான் எங்களுக்கு தெரியுங்கிறாங்க. ஆனால் நான் செய்திகளில் பார்த்தது வரைக்குமே அந்த ஏவி ஒளிபரப்பப்பட்ட பொழுதே செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார் போன்றவர்களும் அந்த மேடையில் இருந்தார்கள் அப்படின்னு தான் செய்திகள் வந்திருக்கிறது. கடந்த காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, இதே அதிமுக பாஜக கூட்டணி உடைவதற்கு காரணமாக என்ன சொல்லப்பட்டுச்சு? அண்ணாமலை அண்ணாவை பற்றி தவறாக சொல்லிவிட்டார், பசும்பொன் முத்துராமலிங்கனார் அண்ணா சர்ச்சையில் ரொம்ப தப்பா சொல்லி அண்ணாவை இழிவுபடுத்தி விட்டார் அப்படிங்கிறதான் அந்த பிளவினுடைய மையப்புள்ளி. அதுதான் அண்ணா பசும்பொன் முத்துராமலிங்கனார் மிக மோசமாக பேசினார் அப்படின்றது நடக்காத ஒரு செய்தி அண்ணாமலை சொன்னார்ங்கிறது அதனுடைய சர்ச்சையினுடைய புள்ளி. இதற்கு முன்னால் ஜெயலலிதா காலகட்டத்திலே டிஎன் சேசன் அண்ணா ஒரு புத்தகம் எழுதுகிறார், அதில் அண்ணாவை பற்றி தவறாக எழுதி விட்டார் அப்படின்னு சொல்லி அதே அதிமுக போராட்டம் நடத்தியது. அப்ப அண்ணாவை பற்றி தப்பா சித்தரித்து விட்டார்கள் அப்படிங்கிறதுக்காக டிஎன் சேசனுக்கு எதிராக போராட்டம் நடத்திய அதிமுக, அண்ணாவை பத்தி அண்ணாமலை தப்பா சொல்லிட்டாருங்கிறதுக்காக அந்த கூட்டணியை உடைத்து விட்டு வெளியே வந்த அதிமுக இன்னைக்கு அண்ணாவை பத்தி ஒரு ஏவி போறாங்க. பெரியாரை பத்தி கூட விட்டுரும், பெரியாரை அவங்க பெரிய அளவில் அவங்க ஃபாலோ பண்றதில்ல. ஆனா அதிமுக அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அண்ணாவை பற்றி இப்படி ஒரு ஏவி போடுகிறார்கள் அப்படின்னா அதுக்கான ஒரு கண்டனம் அப்படிங்கிறது ஒண்ணு நீங்க மாநாட்டு மேடையிலே தெரிவிச்சிருக்கணும், அல்லது அது போகாமையே நீங்கள் தவிர்த்திருக்கணும். அடிப்படையிலே என்னன்னா, இது திராவிடத்துக்கு எதிரானதுங்கிறது அந்த மாநாட்டில் வெளிப்படையாக தெரிஞ்சது. ஐடி விங் தான் பதில் சொல்றாங்க. அதிமுக அதிகாரப்பூர்வமாக
ரியாக்ட் பண்ணல. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தேர்தல் நெருங்கிறது, ஒரு கூட்டணி இருக்கு, இதை நிதானமா தான் கையாளணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல நீங்க கடந்த காலத்துல இருந்து ஈவன் வந்து நீங்க இந்த அதிமுக பாஜக கூட்டணி கடந்த காலத்தில் உடைந்தது அண்ணாமலை மீதான விமர்சனம் வைத்தப்ப கூட முதல்ல எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான விமர்சனத்தையுமே வைக்கல. ஜெயக்குமார் ஒன்று சொல்லுவாரு, செல்லூர் ராஜு ஒன்று சொல்லுவாரு, இப்படிதான் வந்து இப்போ வந்து ஐடிவிங்கிறதும் அதிகாரப்பூர்வமான அதிகாரப்பூர்வமான ஒரு அணினாலுமே கூட இதுதான் எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாடு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. நீங்க கடந்த காலத்துல ஜெயலலிதா ஆட்சி காலகட்டத்தில் இப்படி ஆளாளுக்கு ஒன்று பேச முடியாது. எடப்பாடி பழனிசாமியுடைய காலகட்டத்தில் எல்லாருமே வந்து தனக்கு ஏற்றதை போல கருத்தை சொல்வது என்பதே ஒரு தலைமையினுடைய ஒரு கட்டுப்பாட்டில் அந்த கட்சி இல்லைங்கிறதான் காட்டு.